வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபன்னி திங்க வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய எஸ்கலேஷன் போய்க்கிட்டு இருக்கு. யுஎஸ்ஏ வந்து ஈரான்ல வந்து வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் வந்து ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜியனையும் வந்து பத்த வச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சீஸ் ஃபயர் வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஒரு பார்ஷியல் சீஸ் ஃபயர் லைக் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு 2 முக்கியமான நாடுகள பத்தி பேசணும். ஒண்ணு சவுதி அரேபியா, பாகிஸ்தான். பாகிஸ்தான் முக்கியமான நாடு இல்ல. பட் இருந்தாலும் வந்து அவங்களோட அக்கார்ட் என்ன ஆச்சு? சில மாதங்களுக்கு முன்னாடி ஷபாஸ் ஷெரீப் வந்து சவுதி அரேபியால பிங்க் கார்பெட்டால வரவேற்கப்பட்டு, ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. பாகிஸ்தானோ, சவுதி அரேபியா எந்த ஒரு நாடோ தாக்குதலுக்கு உள்ளாச்சுன்னா, இன்னொரு நாடு அது மேல தாக்குதல் நடத்துறதுக்கான சம்மம். இப்ப சவுதி அரேபியா உதாரணத்துக்கு தாக்குச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாக்காக சண்ட போடுவாங்க. அந்த மாதிரி. இது வந்து ஒரு நேட்டோ அமைப்புல இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் பேக்ட்டா இருந்தது. ஸோ, இத பேஸ் பண்ணி சவுதி வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஓகே நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து சோல்ஜர்ஸ் ஃப்ரீயா இல்ல, ரொம்ப குறைஞ்ச காசுக்கு வந்து சோல்ஜர்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி. பாகிஸ்தானுக்கு என்ன நல்ல ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து மணி கிடைக்குது. அவங்களோட டெட்ட வந்து கிளியர் பண்ற அளவுக்கு சவுதி கிட்ட பவர். அதே மாரி அவங்களோட எனர்ஜி ரிசோர்ஸ வந்து தீர்க்கறதுக்கு சவுதி கிட்ட இருந்து ஆயில் வாங்கிரலாம். இல்ல எல்பிஜி எல்லாம் வாங்கிரலாம். பட் பார்த்தீங்கன்னா, இந்த வார் நடந்ததுலருந்து சவுதி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னு பாகிஸ்தானுக்கு ஒரே பயம். எங்க நம்ம ஈரான வந்து தாக்குதல் நடத்திட்டா, நம்ம மேல ஏதாவது திருப்பிருவாங்களோன்னு சொல்லி, அவசர அவசரமா போய் ஆப்கானிஸ்தான அடிச்சது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மேல ஒரு குண்டு போட்டது 400 பேர் மேல இறந்திருக்காங்க. கேட்டா சவுதி கிட்ட ஒருவேள சவுதி வந்து ஈரானோட படைய இல்ல ஏதாவது வீரர்கள கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சமாளிக்கிற மாரி, ஓகே நாங்க இப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட சண்ட போடுறோம். அதனால நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாதுங்கிற மாரி சொல்லிர்லாம். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, பாகிஸ்தான் வந்து இந்த கேவலமான ஒரு வேலைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சவுதி வந்து ரொம்ப ரொம்ப காண்டாயிருக்காங்க. அதுவும் இல்லாம கமேனியோட இறப்புக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு அறிவிப்பு மாரி வந்து குடுத்திருந்தாங்க. பாராட்டு மீன்ஸ் ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாரி ஒரு மிகப்பெரிய நபர் கமினி கடவுளுக்காக வந்து அவரோட தொண்டாற்றினவர். அந்த மாரி பல விஷயங்கள சொல்லி இது பண்ணோனே இன்னும் கடுப்பான சவுதி. இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சவுதி வந்து பாகிஸ்தான வந்து அடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், டொனால்ட் ட்ரம்ப்போட சிஏஓட ஹெட்டா இருந்த ஒரு நபர் வந்து துளசி அவங்க வந்து முக்கியமான ஒரு அ ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட வந்து நியூக்ளியர் பாம் இல்ல. அது அப்படி இருந்தாலும் அவங்களால ஒரு ஒரு நியூக்ளியர் யுரேனியமே என்ரிச்ட் யுரேனியம் இருந்தா கூட, அத வந்து அவங்கள பாம் மாரி செய்றதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. அப்படி இருந்தா கூட, அத வந்து செலுத்துறதுக்கான ஐசிபிஎம்மோ, பாலிஸ்டிக் மிசைல்ஸோ கிடையாது. யுஎஸ்ஏ டார்கெட்டா வச்சு. ஸோ, யுஎஸ்ஏ வந்து இந்த வார்க்கு போறது வந்து ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன்ங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ பார்த்தா டார்கெட் பண்ணணும்னு நெனச்சா, அது பாகிஸ்தானா தான் இருக்கணும். ஏன்னா பாகிஸ்தான்னால தான் வந்து யுஎஸ்ஏக்கு த்ரெட் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட தான் வந்து ஐசிபிஎம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கும். அதேமாரி நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குங்கிற மாரி இந்த ரிப்போர்ட்ல சொன்னது பயங்கர ஒரு பேசும் பொருளா இருக்கு. இப்போ வேர்ல்ட் வைட் ஜியோ பாலிடிக்ஸ்ல சரி. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.